உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஐஓஜே தொலைக்காட்சியின் வாயிலாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள எடுத்துக்கொண்ட வேத ஆராய்ச்சி பாடத்தின் தலைப்பு லேகியோன் பிசாசு. இந்த லேகியோன் என்றாலே நாங்கள் அனைவராய் இருக்கிறோம் என்று பிசாசுகள் சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் வேண்டிக் கொண்டு அந்த பிசாசுகள் எல்லாம் பன்றி கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டதாக நாம் பார்க்கின்ற அந்த அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இது மார்க்கு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம், இந்த 3 நற்செய்தி நூல்களிலும் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அதை காண்பதற்கு முன்பாக இந்த வார்த்தைகள், டெவில் என்கின்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த டெவில் என்கின்ற வார்த்தையை பார்க்கும்போது அதற்கு ஸ்லாண்டரர், ஆங்கிலத்திலே அதற்கு ஈக்குவலன்ட் டேர்ம் ஸ்லாண்டரர். அந்த ஸ்லாண்டரர் என்கின்ற அந்த பதத்திற்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது அது பொய்யை அறிக்கையிடுகிறவர் என்று சொல்வதாக வருகிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானை குறித்து சொல்லும்போது இவன் பொய்க்கு தகப்பனாய் இருக்கிறான் என்று சொன்னதை நாம் அறிய வேண்டும். அப்போ இந்த டெவில் என்கின்ற வார்த்தை இது லத்தீன் வார்த்தையான மூலச்சொல் டயபோலோஸ் என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்ததாக நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த டயமன் என்கின்ற அந்த கிரேக்க பதம், டயமன் என்கின்ற கிரேக்க பதத்திலிருந்து ஆங்கிலத்திலே அது டெமன் என்று சொல்லப்படுவதாக நாம் பார்க்கிறோம். இந்த டெமன் என்கின்ற வார்த்தை கூட அது எவ்விதமாய் வருகிறது என்றால் அது புத்திசாலி, அனைத்தும் அறிந்தவன், மனிதரை காட்டிலும் திறமையானவன் என்கின்ற பொருள்களை கொண்டதாகத்தான் அதை சொல்லப்படுகிறது. இப்படியாக பார்க்கும்போது லூசிஃபர் என்கின்ற தேவதூதன் சாத்தானாக மாறியதை நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூலிலே நாம் அதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த தேவதூதனாக இருந்த லூசிஃபர், அந்த லூசிஃபர் என்கிற தேவதூதனுக்கு அந்த பெயர் காரணம் என்ன என்று பார்க்கும்போது அது ஒளி ஏந்தியவன் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒளியை ஏந்தி கொண்டிருந்தவன், ஒளியை ஏந்துபவன் என்கின்ற அந்த ஒரு விளக்கத்தை தான் அந்த லூசிஃபர் என்கின்ற பெயருக்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் முதலில் இந்த சாத்தான் என்பதற்கும் பிசாசு என்பதற்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படி பார்க்கும்போது சாத்தான் என்பது ஒரு பட்டம், அது பெயர் அல்ல என்று விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எபிரேய மொழியில் சாத்தான் என்பதற்கு சத்துரு அல்லது எதிரி என்றே பொருள். கடவுளுக்கு எதிரானவன் என்பதாகவும் அது பொருள்படுகிறது. கடவுளுக்கு எதிரானவன் அவன்தான் சாத்தான் என்று. பிசாசுகளும் தேவதூதர்கள் தான், ஆனால் பரிசுத்தமில்லாத தேவதூதர்கள் தான் பிசாசுகளாக மாறுகிறார்கள். இந்த சாத்தானானவன் தள்ளுண்டு போய் கீழே உலகத்திற்கு விழுந்தபோது, தன்னுடைய சிறகுகள் வெட்டப்பட்டு கீழே விழுந்தபோது அவனோடு கூட அநேக தேவதூதர்கள் வந்தார்களே, அவர்களெல்லாம் தான் அந்த பிசாசுகள் என்கின்ற அர்த்தத்தை பொருள்படுவதாக சொல்லப்படுகிறது. அவனுக்கு துணையாக செயல்பட தொடங்கியவர்கள் எல்லாம், சாத்தானுக்கு அவனுடைய பணியிலே அவனுக்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள் எல்லாம் பிசாசுகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அன்றிலிருந்தே பாவச்சிந்தை கொண்டவர்களாகவும் பாவத்திற்கு உறுதுணையாக இருக்கிறவர்களைத்தான் பிசாசுகள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே பிசாசின் குணம் என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் மார்க் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மார்க் 3:23 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அதாவது 3 பார்க்கும்போது சாத்தானுடைய அந்த குணாதிசயங்களை பற்றி சொல்லி வரும்போது அந்த 26-27 சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டான், அழிந்து போவான். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது.
கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் என்று சொல்லப்படும் போது அந்த பிசாசுகள் எல்லாம் ஒருமனத்தின் ஆவியோடு கூட ஒருமைப்பாட்டோடு கூட இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அநேகரை வஞ்சகமாய் வீழ்த்துகிறார்கள் என்பதை நாம் இங்கே பொருளாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக வந்துவிட்டோம். அப்பொழுது நம்முடைய இருதயம் அநேக நல்ல காரியங்களை, நல்ல குணங்களை, நல்ல விதமான கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை வைத்திருக்கும். அதுதான் நம்முடைய உடைமைகள். அந்த உடைமைகள் என்று பார்க்கும்போது அது ஆவியின் கனி என்றும் சொல்லலாம். அப்போ பொறுமையான ஒரு குணம், பொறாமை இல்லாத ஒரு குணம், நல் வார்த்தைகளை பேசுகிற குணம், கோபம் இல்லாத ஒரு குணம், இரக்கம் பாராட்டுகிற குணம், சாந்த குணம், இப்படியாக அநேக குணங்கள், இவைகளெல்லாம் உடைமைகளாக இருக்கிறது. அந்த உடைமைகளை கொள்ளையிட வருகின்ற சாத்தானானவன் முதலில் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, அப்ப அதை கொள்ளையிடுவதற்கு முதலில் யார் என்றால் பலவானை கட்டி விடுகிறான். நம்மை முதலில் கட்டி விட்ட பின்பு நம்மிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை கொள்ளையடிக்கிறான். அந்த உடைமைகளை கொள்ளையடிக்கும் போதுதான் நற்குணங்கள் போக பாவமாக மாறுகிறது. இல்லை, பாவம் வந்ததினால் நற்குணங்கள் போகின்றன. அப்ப பலவானை முந்தி கட்டினால் ஒழிய என்பதை மிகவும் தெளிவாய் புரிந்து வைத்திருப்பவன் சாத்தான் என்பதை நாம் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அவனை குறித்து சொன்ன விளக்கத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சம்பவம் நடந்த இடமாக குறிப்பிடுகிற அந்த கதரேனரின் ஊர் என்று சொல்லுவது அந்த தெக்கோபோலி, அது டெக்கபோலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த டெக்கா என்றாலே 10 என்று அர்த்தம், அதான் டெக்கேட் என்று சொல்லுகிறோமே. அப்போ அந்த ஊர் எதற்காக அவ்விதமான ஒரு பெயரை பெற்றிருக்கிறதுனா 10 பட்டணங்கள் அடங்கிய ஒரு ஊர் என்று சொல்லுவார்கள். அந்த ஊருக்குள்ளாக வரும்போது தான் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வரும்போது, அப்போ இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலில் பிசாசுகள் கடவுளை அடையாளம் கண்டுகொள்கின்றன. அங்கே உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா மார்க் 5:6 அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். பாருங்க, அதாவது அவருடைய பிள்ளைகள் கூட அப்படி அவ்வளவு ஆவலோட ஆசையோடு ஓடி வருவார்களா என்று தெரியவில்லை. பிசாசானவன் ஓடி வருகிறான், அவரை நோக்கி ஓடி வருகிறான். ஓடி வந்து அவரை தாக்க அல்ல, பணிந்து கொள்ளுகிறான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை, கடவுளை, கர்த்தரை அடையாளம் கண்டுகொள்வது மனிதரை காட்டிலும் பிசாசுகள் மிக தெளிவாக அடையாளம் கண்டுகொள்கின்றன என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லுவதை நாம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப வேதனைப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லுவது என்ன என்றால், பிசாசுகளுக்கு, சாத்தானுக்கு தான் யார் என்பதும் தெரியும், தன்னுடைய முடிவு என்ன என்பதும் தெரியும், எதிரே இருக்கிற கர்த்தர் யார் என்பதும் தெரியும், அவரால் வரப்போகிற முடிவையும் அது தெரிந்து வைத்திருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, இது நம்முடைய முடிவு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கிறது, இவர்தானே நம்மை கட்டி உள்ளே தள்ளப் போகிறார், இந்த கர்த்தர் இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டாரே, அப்ப அந்த காலம் இப்பொழுதே வந்து விட்டதா, இப்பொழுதே நம்முடைய வேதனை தொடங்கி விட்டதா என்ற எண்ணங்கள் எல்லாம், பயம் எல்லாம் பிசாசுகளுக்கு இருக்கிறது. நரகத்தின் நம்பிக்கையும் நரகத்தின் பயமும் இல்லாததுதான் இன்று உலகத்திலே பாவம் அதிகமாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாவத்தில் ஈடுபடுகிறவர்கள், ஊழியர்களாக சொல்லிக்கொண்டு பாவத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கெல்லாம் முழு முதற் காரணம் என்ன என்றால், நரகத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அவர்களே நம்பாதபடியினால்தான் பாவத்திலே விழும்படியான ஒரு காரியத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஏனென்றால் இங்கே பிசாசுக்கு தெளிவாய் தெரிகிறது, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்றாலே, இவர் வந்தால் இவர்தான் நமக்கு வேதனை கொடுக்க போகிறார், இவர்தான் நமக்கு முடிவை சொல்ல போகிறவர், இவர்தான் நமக்கு முடிவு கட்டுகிறவர் என்பதை அறிந்திருக்கிற பிசாசுகள்
அவரை பார்த்து வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று வேண்டுவதை நாம் முதலில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏன் பிசாசு அவனை பிடித்திருந்தது? தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிற அந்த காரியம் எப்பொழுது என்றால் அவர் சிலுவையிலே ஏறி மரித்த பின்பு. அப்ப அந்த தழும்புகளால் குணமாகிற அந்த பாக்கியத்தை அப்பொழுது அவர் இங்கே மனித அவதாரமாய் எடுத்து இந்த மண்ணிலே அவர் ஊழியத்தை மேற்கொண்ட போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அந்த பாக்கியம் இவர்களுக்கு இல்லை. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து அவர்களுக்கு குணமாக்க வேண்டிய ஒரு சூழல். அப்பொழுது அவர் இன்னும் சிலுவையிலே ஏறவில்லை. அதனால்தான் அவன் அங்கே பிசாசு பிடித்தவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவர் எவ்விதமாக இருந்தார், எதற்காக அவர் மனிதராக வந்தார் என்பதற்கு காரணத்தை பார்க்கும்போது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2:14-15 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. தெளிவா சொல்லுது பாருங்க, அவருடைய மரணத்தினால்தான் பிசாசுக்கு அழிவு. ஆகையால் இந்த இடத்திலே அவர் வந்தது இன்னும் அவர் மரணத்திற்குள்ளாக செல்லவில்லை. அவர் எதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம், இங்கே பிசாசுகள் வேண்டுதல் செய்ய கர்த்தர் அதற்கு பதிலளிக்கிறார். பிசாசுகளின் ஜெபத்திற்கே பதிலளிக்கிற கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க மாட்டாரா என்று சிந்திக்க வேண்டும். பிசாசுகளுடைய வேண்டுதலுக்கே செவிசாய்த்த கர்த்தர் பிசாசு வேண்டுதலுக்கு அவர் பதிலளிக்கிறார். என்ன பதிலளிக்கிறார்? அவங்க கேட்கிறாங்க, அங்க எங்களை இந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன என்று மார்க் 5:12 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வேண்டிக் கொண்டதுபடியே அவரும் என்ன சொல்றாரு? அவர் உடனே உத்தரவு கொடுத்த உடனே, இயேசு உத்தரவு கொடுத்த உடனே, when Jesus command, அந்த கமாண்ட்மெண்ட், அந்த கட்டளை கொடுத்த உடனே ஓடிப்போய் எல்லாமே அந்த பன்றி கூட்டத்திற்குள்ளாக சென்று அமிழ்ந்து மாண்டு போயினன்னு சொல்றாங்க. குதித்ததோடு அல்ல. ஏனென்றால் பன்றிகள் ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது எப்படி பன்றிகளுக்கு தான் நீச்சல் தெரியுமே, அவைகள் எப்படி உள்ளே குதித்து செற்றுவிடும் என்றெல்லாம் சிலர் கேள்விகளை கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, குதித்து அமிழ்ந்து மாண்டு போயின. அமிழ்ந்து மாண்டு போயின. கட்டளை அவர் மூலமாக வந்தது, கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கர்த்தர் மூலமாக. ஆனால் கர்த்தர் அவர்களை போகச் சொல்லவில்லை. பன்றி கூட்டத்தில் நுழையும்படி பிசாசுகள் கேட்டுக்கொண்டதற்கு கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். அவர்களுடைய அந்த எண்ணம், அவர்கள் கேட்டதின்படி நடந்தது, அது நிறைவேறியது. அதிலே அவைகள் மாண்டு போயின. தம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட தன்னுடைய படைப்பு மனிதன் மாந்தன் உருவானது, படைக்கப்பட்டது கர்த்தரால். அவர் என்னுடைய சிருஷ்டிப்பான என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது நான் பிசாசுகளின் வேண்டுதலையும் நிறைவேற்றுவேன், இவனுக்கு நன்மை உண்டாக்க பிசாசையும் நான். பேதுருவை பற்றி பிசாசு அங்கே வந்து சாத்தான் என்னிடத்திலே வேண்டிக் கொண்டான், உன் அவிசுவாசம் இது அந்த பற்றி பேசும்போது அந்த கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல உத்தரவை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லுகிறாரே, அது என்ன? கர்த்தர் அந்த இடத்திலும் பிசாசின் வேண்டுதலுக்கு அவர் அங்கே, ஏனென்றால் தன்னுடைய மகன் அவன் விசுவாசத்தில் கூட்டப்பட, அவன் விசுவாச வாழ்க்கையை அறிந்து கொள்ள, அவனுக்கு ஒரு பாடம். அந்த இடத்திலே அது அந்த சாத்தானுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் வேண்டுதல் கொடுப்பதாகலாம் நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். அப்போ இங்கே இன்னொரு காரியம் பாருங்க, எத்தனை பன்றிகள் என்று பார்க்கும்போது 2000 பன்றிகள் என்று வேதம் சொல்லுகிறது. 2000 பன்றிகள். அதனால பாருங்க, ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் என்று 5:13 சொல்லுகிறது. 2000 பிக்ஸ். அப்ப எவ்வளவு பெரிய கூட்டம்!
அவ்வளவு பெரிய கூட்டத்திற்குள் செல்லும் அளவிற்கு அவ்வளவு பிசாசுகள். லேகியோன் என்றாலே அது ஒரு பெரிய படை. ரோம சாம்ராஜ்யத்திலே லேகியோன் படை என்று சொல்லும்போது அது கிட்டத்தட்ட 2000 6000 வரைக்கும் இருக்கின்ற ஒரு படை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அத்தனை நூற்றுக்கதிபதிகள் இருப்பார்கள். அந்த 6 நூற்றுக்கதிபதிகள் 6 பேருக்கு 100 சோல்ஜர்ஸ் என்று கணக்கிடப்பட்டெல்லாம் அது ஒரு பெரிய கணக்கு இருக்கிறது. அப்போ அதிகப்படியான பிசாசுகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக அவன் தன்னுடைய பெயரையே லேகியோன் என்று வைத்துக்கொண்டு சொல்லுவதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ லேகியோன் என்று சொல்லும்போது அவ்வளவு பெரிய கூட்டமான பிசாசு கூட்டம் ஒரே ஒரு மனிதனிடத்திலே இருந்தது. ஒரு மனிதனுக்குள்ளாக எவ்வளவு வேண்டுமானாலும் இது போன்ற நெகட்டிவ்ஸ், இது போன்ற பிசாசு, இந்த பிசாசுகள் பெரிய கூட்டமாக இருந்தால் கூட ஒரு மனிதனுக்குள்ளாக செல்ல முடியும் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அப்போ உத்தரவு கொடுத்தார், மாண்டு போயின. அது மாத்திரமல்ல, அந்த உத்தரவு கொடுப்பதற்கு முன்பாக அவன் இவ்வளவு பெரிய லேகியோன் என்பதை எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மார்க் 5:9, அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். பார்த்தீங்களா, பிசாசுவினிடத்தில் கூட பேரை கேட்கிற ஒரு ஆண்டவர். ஏனென்றால் பிசாசுகளுக்கு பேர் இருந்தது, ஆனால் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர், நம்மிடத்திலே பெயரை கேட்கிற ஆண்டவர் அல்ல. ஏனென்றால் அவருக்கு நம்முடைய பெயர் தெரியும். பிசாசின் பெயர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கர்த்தருக்கு இல்லை. ஆகையால் தான் அங்கே பெயரை கேட்கிறார். உன் பெயர் என்ன என்று கேட்கிற கர்த்தர். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பெயர் கேட்பதில்லை, ஆனால் பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்திலே அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டவுடன் அவர் பார்க்கிற காரியம், அவன் பேசுகிற காரியம், அவன் வேண்டுகிற காரியம் எல்லாவற்றையும் பார்த்த பின்பு உன் பெயர் என்ன என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பெயரை கேட்ட பின்புதான் அங்கே அவனுடைய வேண்டுதலுக்கு அவர் உத்தரவளிக்கிறார். அப்போ வேதத்தில் பிசாசு நுழைந்ததாக சொல்லப்பட்ட மிருகங்கள் 2. ஒன்று ஆதியாகமத்திலே நாம் பார்க்கின்ற சர்ப்பத்திற்குள்ளாக பிசாசு நுழைந்தான், சாத்தான் நுழைந்தான் என்பதை பார்க்கிறோம். அடுத்த காரியமாக இங்கே பன்றிகளின் கூட்டம் என்று சொல்லும்போது அந்த பன்றிகள் என்பதே யூதர்களுக்கு அது அருவருப்பான ஒரு மிருகம். அதை தொடவும் கூடாது, அதை உண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் பன்றியை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கே பன்றி மேய்த்தவர்கள் எல்லாம் வருகிறார்கள். 2000 பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார்? ரோமர்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ மேய்த்தவர்கள் எல்லாம் யூதர்கள் என்று தெரிகிறது. தாங்கள் உண்ணவில்லை என்றாலும் அந்த பன்றிகளை ரோமர்களுக்கு அதை விற்றார்கள், கொடுத்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவர்கள் பன்றிகளை அவர்கள் ரோமர்கள் உண்டார்கள், யூதர்கள் கொடுத்தார்கள் என்பதுதான் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. அப்போ இவ்வளவு அருவருக்கத்தக்கதானது நியாயப்பிரமாணத்திலேயே சொல்லப்பட்ட காரியம். அந்த ஒரு பன்றியை இன்றும் நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த ஒரு காரியத்திற்காக கர்த்தர் இவ்விதமாக அதை செய்திருக்கக்கூடும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வரும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது நீ செய்கின்ற அதான் அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவரவர் அக்கிரமத்தின் நிமித்தம். அப்ப இங்கே அவர்களுடைய நிமித்தம் இந்த காரியம் நிறைவேறியது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களை பன்றி கூட்டத்தில் அனுப்பிவிடும் என்று பிசாசுகள் சொல்லுகிறார்கள் என்றால், சொன்னவுடன் அந்த பன்றிகள் என்ன செய்கிறது என்றால் மாய்த்து கொள்கின்றன, தங்களை தாங்களே மாய்த்து கொள்கின்றன. அப்பனா என்ன? பிசாசு உள்ளே வந்தவுடன் பன்றியால் தாங்க முடியவில்லை, ஆனால் மனிதனால் தாங்க முடிகிறது. மனிதனுக்குள் பிசாசு வந்தால் அவன் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் பன்றிகள் அதை தாங்க முடியவில்லை. பன்றிகளால் தாங்க முடியாத பிசாசுகளை மனிதன் தாங்கி கொண்டிருக்கிறான் என்றால் இதை பார்த்து கர்த்தர் எப்படி தாங்கி கொண்டிருப்பார் என்கின்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும்.
அப்போ அடுத்து பன்றிகளுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது, நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. பன்றிகள் மாய்த்து கொள்ளலாம், நாம் மாய்த்து கொள்ள முடியாது. ஆகையால் பன்றியை போன்ற வாழ்விலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதுதான் இங்கே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற பாடமாய் இருக்கிறது. இன்னொரு காரியம், இதே சம்பவம் 3 இடங்களில் வருகிறது என்று சொல்லும்போது லூக்கா 8:27 விதமாய் சொல்லுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இதே சம்பவம் அங்கே எவ்விதமாய் சொல்லப்படுகிறது என்றால், பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பாத்தீங்களா? அப்ப இங்க வஸ்திரம் தெரியாமல் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். வஸ்திரம் தெரியாமல் இருந்தான். சரி, வஸ்திரம் தெரியாமல் இருந்தவன் 8:35 எவ்விதமாக இருக்கிறான் பாருங்க. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாத்தீங்களா? அவன் பிரேத கல்லறையில் இருந்து ஓடி வந்த போது பயப்படாதவர்கள், சங்கிலியை அறுத்து கொண்டு தன்னை தானே காயப்படுத்தி கொண்டு பெருங்கூச்சல் இட்டு இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது பயப்படாத கூட்டம், அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் அணிந்து இருக்கும் போது பயப்படுகிறார்கள். என்ன ஒரு விந்தையான ஒரு காரியம்! இன்றும் அநேக சமயங்களிலே நாம் பார்க்கிற காரியம் பாருங்க. எப்பொழுது பயம் என்று வருகிறது, அக்கிரமக்காரனாக இருந்தவன் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவன் அமைதியாய் ஆகி அவன் இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கின்ற சூழலுக்கு வரும்போது, அவன் புத்தி தெளிந்தவனாக இருக்கும்போது உலகம் அவனை கண்டு பயப்படுகிறது. இங்கே பயம் என்கின்ற ஒரு காரியம் எப்பொழுது வருகிறது என்றால், அவன் புத்தி தெளிந்திருப்பதை பார்த்தபோது அவர்கள் இவ்விதமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிசாசு உள்ளே நுழைந்தவுடன் என்ன, வஸ்திரம் இல்லாமல் போய்விடும். நீதியின் வஸ்திரம் நமக்கு அளிக்கப்படுகிறது, அந்த வஸ்திரம் முதலில் கழன்று போய்விடும். அதைத்தான் நாம் ஏசாயா 61:10 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 61:10 இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பாக, ஈக்குவலன்ட் டு தட், அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இது ரெண்டுமே அதற்கு ஒப்பாக, ஒரு மணவாட்டி அலங்கரித்துக் கொள்ளும் அளவிற்கு அழகிற்கு ஒப்பாக அதை நமக்கு கொடுக்கிறார். அது பிசாசு நுழைந்தவுடன் களைந்து போடப்பட்டுவிடும், இல்லை பிசாசு போனவுடன் அணிந்து கொள்ளப்பட்டுவிடும். இதுதான் வாழ்க்கை. ஒன்று அது அணிந்து கொண்டால் பிசாசு விரட்டப்படும், இல்லை பிசாசு உள்ளே வந்தால் அணிந்து கொண்ட வஸ்திரம் நீக்கப்பட்டுவிடும் என்பதற்கு இது ஒரு சான்றாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த சம்பவத்திலே 4 ஜெபங்கள், 4 prayers. Who all prayed? What was the prayer? அப்ப அந்த 4 பேர் ஜெபித்தார்களே, அந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கு 5ஆம் அதிகாரம் இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை உள்ள இடங்களிலே பார்க்கலாம். முதலில் 5:6 பார்க்கும்போது தலைமை பிசாசு, ஏனென்றால் 2000 பன்றிகளுக்குள் போகக்கூடிய அநேகரான லேகியோன் பிசாசுகள் அவருக்குள் இருந்தது. ஆனால் ஓடி வந்தவன் யார் என்றால் அவன் தலைமை பிசாசு. அவன் தான் முதலிலே வேதனைப்படுத்தவா என்று கேட்டு வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். அவன் தான் வந்து என்ன சொல்றான், எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று சத்தமிட்டு சொன்னான். அவன் தான் கேட்கிறான், அவன் தான் அவனுடைய முதல் ஜெபம் என்பது அந்த பிசாசின் தலைவனுக்கு வருகிறது. 2வது பாருங்க, 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி
அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். செகண்ட் பிரேயர் வந்து பை த டெமன்ஸ், அந்த எல்லா பிசாசுகளும் ஜெபிக்கின்றன. முதல் ஜெபம் பிசாசின் தலைவன், அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பிசாசுகளும். மூன்றாவது வேண்டுதல் யாரிடத்திலிருந்துன்னா, அந்த கதரேன மக்கள் அவர் எல்லையை விட்டு போகும்படி 5:17 பார்த்தீங்கன்னா 5:17 அவர் எல்லையை விட்டு போகும்படி வேண்டிக் கொள்கிறார். மூணாவது பிரேயர், மனிதர்களுடைய பிரேயர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த அதிசயம் அற்புதம்லாம் வேணாம், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, எல்லையை விட்டு போகும்படி. நான்காவது ஜெபம் புத்தி தெளிந்த பின் அவன் செய்கிற ஜெபம். 5ஆம் அதிகாரம் 18-19 பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது, அது வரைக்கும் பேசாமல் இருக்கான். அவர் அப்படி படகுல ஏறும்போது கிட்ட வந்து பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். எனக்குள் இருக்கிற பிசாசுகள் எல்லாம் பன்றி கூட்டத்தில் போக வேண்டும், அதற்கு உத்தரவு கொடுங்கள் என்று கேட்ட அதே வாய் இப்பொழுது உமக்கு பின்பாக நான் வர எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிற ஜெபம். அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு உத்தரவு கொடாமல், பார்த்தீங்களா, முதலில் அவன் கேட்டதுக்கு உத்தரவு கொடுத்தவர் இப்பொழுது உத்தரவு கொடுக்கவில்லை. ஏன் என்றால், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி, இரக்கம் பாராட்டினதால் உனக்கு அற்புதம் நடந்தது என்பதை உன்னுடைய இனத்தாரிடத்திற்கு, உன்னுடைய வீட்டிற்கு போய் முதலில் உன்னுடைய மக்களுக்கு சொல். சுவிசேஷத்தை முதலில் உன்னுடைய ஊர், உன்னுடைய மக்கள், உன்னுடைய இனம், உன்னுடைய சொந்தம், அவர்களுக்கு முதலில் சொல்லு என்பதிலே குறிப்பாய் இருந்த கர்த்தர். அப்போ புத்தி தெளிய வைக்கும் பணியை தான் நம்மையும் கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். அதனால்தான் மார்க் 16:17-18 பார்த்தீங்கன்னா, பிசாசுகளை துரத்தவும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறார். நீங்க அதெல்லாம் வந்து விசுவாசிக்கிற நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், சென்று துரத்துங்கள் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அதே போல யோவான் 14:12 பார்க்கும்போது, இதைவிட பெரிய காரியங்களை செய்வீர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை விட நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் இவ்விதமாகத்தான் அவர் நம்மை அனுப்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இதே சம்பவம் தான் வேறு விதமாக அங்கே விளக்கப்படும். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட அந்த வசனம் மிக அழகான ஒரு வசனம். 8:29 பாருங்க. அவர் அக்கறையிலே கெர்கெசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ? எங்களை வேதனைப்படுத்துவதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறதே, வெளிப்படுத்தல் 20:10 சொல்லப்படுகிறது. அந்த காலம் எவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டதா என்று பிசாசுகள் தெளிவாய் சத்தியம் அறிந்திருக்கின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பிசாசுக்கு தெரியுது இனிமேல் வெளிப்படுத்த போகிற காரியம். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் புத்தகம் எழுதவில்லை, ஆனால் அவைகளுக்கு தங்களுடைய முடிவும் தெரிந்திருக்கிறது, தங்கள் முடிவு யாரால் என்பதும் தெரிந்திருக்கிறது, எதிரே நிற்பவர் கடவுள் என்பதும் தெரிந்திருக்கிறது. ஆனால் இவ்வளவையும் அறிந்த நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அங்கே அவைகளுக்கு தெரிகின்றன, காலம் வரும் முன்னே. பார்த்தீங்களா? அப்போ பிசாசு பிடித்திருந்த போது அவன் எப்படி அலைந்து திரிந்தான் என்பதை நாம் 5:4-5 நம்ம பார்க்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 4-5 பார்த்தீங்கன்னா, அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா ஏன் இது பிரேத கல்லறை, ஏன் அங்கிருந்து தான் வர வேண்டும் என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம். அங்கே ஏசாயா 65:4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து. எல்லாம் வந்துருச்சு பாருங்க, பன்றியும் வந்துருச்சு, பிரேத கல்லறையும் வந்துருச்சு. எல்லாம்
அதாவது அழிவுக்கு பாத்திரராய் இருக்கின்ற ஜனம் எங்கிருக்கும் என்றால் இது போன்ற இடங்களில் தான் நிம்மதியாய் சந்தோஷமாய் தன்னுடைய வேலையை அது செலவிடும் என்பதை நாம் இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல அவன் ஓடி வந்த பின்பு எப்படி இருந்தான்? 5:6 அவன் ஓடி வந்து, அந்த மார்க்கு 5:6 பார்க்கிறோம், அவன் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதே 5:15 பார்க்கும்போது இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை பாருங்க, பக்கத்துல உட்கார்ந்துட்டான், புத்தி தெளிந்திருக்கிறதை பார்த்து. அப்போ பாதத்தருகே அவன் இளைப்பாறுதலில் இருந்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னது போல அவனுடைய பாரம், அவனுடைய வருத்தம் எல்லாவற்றும் நீங்க கர்த்தரிடத்திலே வந்து உட்காருவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க பாருங்க என்ன 5:17 என்ன சொல்லுகிறது என்றால், அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள மக்கள்லாம் சொல்றாங்க, இந்த பவுண்டரியிலே இருக்காதீங்க, இந்த எல்லையை விட்டே வெளியே போயிடுங்கன்னு சொல்றாங்க. என்ன காரணமாக இருக்கும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இன்னொன்று, எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள் என்றால் பன்றிகளின் இழப்பாக இருக்கலாம். பாருங்க, ஒரு தனி மனிதன் இவ்வளவாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான், இத்தனை காலமாக இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது புத்தி தெளிந்து எவ்வளவு அழகாய் மாறி இருக்கிறானே என்கின்றதை விட பன்றிகள் செத்து போனது அவர்களுக்கு கவலை, அந்த நஷ்டம். அப்போ அவர்களுக்கு இது போன்ற அந்த வல்லமையான தீர்க்கதரிசி தங்கள் நாட்டில் இருப்பது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. அப்போ இந்த பிசாசு பிடிக்கிறதை குறித்து ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். அதாவது பிசாசு விரட்டப்பட்டு விட்டது, விரட்டப்பட்ட பின் மீண்டும் அது பிடிக்குமா? ஒரு கேள்வி. விரட்டப்பட்ட பிசாசு மீண்டும் வருமா வராதா? இந்த கேள்விக்கு என்ன பதில் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 11:24-25 பார்த்தீங்கன்னா, லூக்கா 11:24-25 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க என்ன அது விளக்குகிறது என்று பார்க்கும்போது, நாம் சுத்தமான பின்பு வீடு இன்னும் சுத்தமான அலங்காரமாக இருக்கும்போது இது வெளியே அலைந்து திரிந்து மீண்டும் இப்போ இன்னும் பர்ஃபெக்டா இருக்க, இப்போ போவோன்னு சொல்லி வரோன்ற. அப்போ முதலில் இருந்ததை விட முன்னிலைமையை விட பின்னிலைமை. ஆனால் இது எப்படி வருகிறது அப்படின்றது நம்ம யோசிக்கணும். சும்மாவே போயிட்டா நல்லா சுத்தமா இருக்கான், இப்ப திரும்பவும் போவோன்னு சொல்லி வருவது அல்ல. ஏனென்றால் பிசாசு நம்மை பிடிக்குமா என்பதற்கு நாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். யாக்கோபு 4:7 அவர் அழகாக சொல்லுகிற வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பிசாசு பிடிக்குமான்னு யாராவது கேட்டா இதுதான் பதில். பிசாசு பிடிக்காது. எப்ப பிடிக்காது? நீங்கள் எதிர்த்து நிற்க தெரியும் போது பிடிக்காது. அதே போல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது உங்களுக்கு பிசாசு பிடிக்காது. அது மாத்திரமல்ல, இப்படி நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது அவன் விட்டு ஓடி போவான் என்று தெளிவாக வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ இந்த பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோமே. அது எங்கே என்று பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம்
அங்கே 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா? எதெல்லாம் போராட்டம் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க. அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கு? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எல்லாம் சொல்லியிருக்கு. நல்லா கவனமா இருக்கணும். அப்போ அவர் என்ன சொன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுதான் நம்ம 6ஆம் அதிகாரம் அந்த 15, 16, 17 சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அந்த ரொம்ப முக்கியமான அந்த வரி பாருங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உரிய, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கும் பாருங்க, ப்ரிப்பரேஷன், அந்த ஆயத்தம், அதை தான் நீ செருப்பா போட்டுக்கணும்ன்றாரு. எதுக்கு? இதெல்லாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து இருக்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நம்ம சர்வாயுத வர்க்கம் என்ன என்று பார்க்கும்போது லிஸ்ட் கொடுக்கிறாரு. அதுல சத்தியம் என்பது உனக்கு பெல்ட், ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட், அவருடைய வார்த்தை. அதை டைட்டா கட்டு. முதல்ல அந்த பெல்ட்டை கட்டிட்டினாலே என்ன ஆகுது? பிசாசின் தந்திரங்கள் உன்னால எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ரைச்சியஸ்னஸ், அதை தான் பிரஸ்ட் பிளேட், மார்க்கவசமாக உங்களுடைய அந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்முடைய சாண்டல் ஷூஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னும் போது சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஃபெய்த், அதுதான் கேடகம். ஷீல்டு, நம்மளுடைய ஷீல்டு எதுவாக இருக்கணும்னா நம்மளுடைய விசுவாசம், விசுவாசம் என்னும் கேடகம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட், தலைச்சீரா, எதை சொல்லுங்க? ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. இதெல்லாம் என்னும் 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 என்று சொல்லி அந்த கடைசியா தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். பார்த்தீங்களா? அங்க ஆவியின் பட்டயம். எந்த ஆவியின்? தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவவசனம் என்னும் பட்டயம் அப்படின்னு சொல்லல. மற்றதெல்லாம் பாருங்க என்னும் என்னும் என்னும்னு வரும். இது மட்டும் என்னும்னு வராது. ஆனால் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்படும். இப்போ ரோமர் 8:38 பவுலடிகளார் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று இவ்வளவு காரியங்களை சொல்லுகிறார். அப்ப திரும்ப திரும்ப அதிகாரங்கள் நிறைய வருது பாருங்க. இந்த அதிகாரங்கள், துரைத்தனங்கள், கர்த்தத்துவம் இதெல்லாம் வருது. இதை நம்ம யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் எபேசியர் 1:20 நம்ம தெளிவா ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் யார் முக்கியம், காரணம் யார் இதையெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் தான் இதுக்கெல்லாம் உயர்வா இருக்கிறார். எதுக்கு? இப்ப நம்ம பார்த்த இவ்வளவுக்கும் இந்த பெரிய லிஸ்ட் கொடுத்துமே இதுக்கு எல்லாமே உயர்ந்திருக்கிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் என்று தெளிவாய் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே 3:10 எபேசியர் 3:10 பாருங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும். அப்ப பாருங்க, மறுபடியும் அவர்தான் இந்த எல்லாத்துக்குமே அதிகாரங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் எல்லாத்துக்குமே அவர் தான்றதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம கொலோசையர் 1:16 பார்த்தீங்கன்னாலும் அதே தான் நம்ம பார்க்கிறோம். அங்க இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும்
ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் அவரை கொண்டும் அவருக்கு கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இவ்வளவும் சொல்லிட்டு எபேசியர் 6:12 என்ன சொல்றாருன்னா, இதே எபேசியர்ல இவ்வளவும் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அவர் தான் மூலம், அவர் தான் காரணர், அவரே எல்லாமே, எல்லா அதிகாரங்களும் சகல துரைத்தனங்களும் கர்த்தத்துவங்களுக்கும் அவர்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க எபேசியர் 6:12 என்ன சொல்றாரு பாத்தீங்களா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ரோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது என்னங்க இது? முழுமையாக எல்லாத்துக்கும் அவர் தான் சொல்லிட்டு, ஆனா அதுலதான் உனக்கு போராட்டம் உண்டு, அது மூலமா தான் உனக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப இதுக்கும் அதுக்கும் முரண்படுகிறதா? அவர் எல்லா அதிகாரங்களுமே அவர் தான் அப்படின்னு சொல்லி இத்தனை வசனங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுலதான் உனக்கு போராட்டமே உண்டு அப்படின்னு சொல்லுகிறது என்ன என்பதை நாம் சிந்தித்தாக வேண்டும். அதற்குத்தான் நாம் 1 கொரிந்தியர் 15 23, 24 வசனங்கள்ல தெளிவாய் இதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15, 23, 24 அதுல என்ன சொல்ற பாருங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப என்ன, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லும் போது எல்லாம் அவரால் தான் படைக்கப்பட்டது. ஆனால் இந்த உலகத்திற்குள் பிசாசு சாத்தான் வந்தபோது அதையெல்லாம் அவன் கைக்குள்ளாக எடுத்துக்கொண்டு, எப்படி மனிதன் தள்ளுண்டு போனான், பாவத்தில் தள்ளுண்டு விழுந்த ஆதாமின் பாவம் அது தொடர்ந்து வரும்போது அதிலிருந்து மீட்பதற்காக கிறிஸ்து வெளிப்பட்ட பின்பு, கிறிஸ்து பாவங்களை மன்னித்து கொண்டு வந்த பின்பு, இது பின்னாளிலே அவருடைய வருகையின் போது அந்த முடிவு என்று வரும்போது அவைகளெல்லாம் மீண்டும் பரிகரித்து அது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வரும் வரை இந்த சோதனைகள், இந்த போராட்டங்கள் நமக்கு உண்டு. எதுல? துரைத்தனங்கள் கர்த்தத்துவங்கள் மூலமாக. ஏன் போராட்டங்கள் என்றால், இன்னும் கர்த்தர் அதை முழுமையாய் பரிகரிக்கவில்லை. அந்த பரிகரிப்பு என்பது எப்பொழுது வரும் என்றால், அவருடைய ராஜ்யம் வரும்போது வரும். அந்த ராஜ்யம் எப்பொழுது வரும் என்றால், அந்த உயிர்ப்பிக்கப்படுவது, அந்த முதலாம் உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் இது நடக்கும் என்பதை நாம் இங்கே தெளிவாய் பார்க்கிறோம். அதாவது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். பாருங்க, கியூவே இருக்குது. முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அப்ப அது வரைக்கும் இந்த போராட்டங்கள் உண்டு. அப்ப இந்த போராட்டம், அவரே எல்லாத்துக்கும் அதிகாரியானவர் என்று சொன்ன பின்பும் ஏன் நமக்கு இந்த போராட்டங்கள் எல்லாம் என்று நாம் சிந்திக்கலாம். அது அப்படி அல்ல. ஆகையால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் பிசாசின் தந்திரங்கள் அதை எதிர்த்து நிற்க, போராட, பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ன என்பதை பார்க்கும்போது, அந்த ஒவ்வொன்றையும் நாம் அணிந்து கொள்ளும் போது பிசாசு என்பது நமக்கு வருவது கிடையாது. பிசாசினால் எந்த பாதிப்பும் வராது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வசனம் நமக்காய் எழுதப்பட்ட வசனம், நமக்காய் சொல்லப்பட்டது. ஆகையால் இந்த நாளிலே பிசாசுக்கு பயப்படுவது என்பது நமக்கு கிடையாது.
ஏனென்றால் நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற வாழ்வாய் இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.